विघ्न विनायक मूर्ति की जय। आदिपरा शक्ति माता की जय। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। सर्वजगन मातावान सर्वशक्ति मयिயான பராசக்தியினுடைய வழிபாட்டை மிகவும் விசேஷமாக கொண்டாடக்கூடியதாக இந்த நவராத்திரி அப்படிங்கிறது அமையறது. உலகம் முழுவதும் உள்ள சனாதன வைதீக மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த நவராத்திரியை பாகுபாடு இல்லாமல் கொண்டாடுவார்கள். இதற்கு என்ன காரணம்? இதுக்கு எங்க பிரமாணம், எங்க சொல்லியிருக்கு, எதனால இதை நாம் செய்யணும், இதில் என்ன விசேஷம், இதெல்லாம் தேவியை பற்றி சொல்லக்கூடியதான புராணங்களில் விசேஷமாக சொல்லியிருக்கு. இதுவும் தேவி பாகவதத்தில் விசேஷமாக சொல்கிறது. சாதாரணமாக உலகத்தில் புருஷ ரூபத்தில் எல்லா மதத்திலையும் தெய்வ வழிபாடு உண்டு. பெண் வடிவத்தில் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஹிந்து மதத்தில் மட்டும்தான், சனாதன மதத்தில் மட்டும்தான். ஏன் அப்படின்னு சொன்னால், தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து அப்படின்னு வேதமே சொல்றது ஒரு விசேஷத்தை. பிரம்மமானது பிரம்மமேன்னு இருந்ததுன்னா பிரம்மம் அது. அதுக்கு ஒரு ரூபமும் கிடையாது, குணமும் கிடையாது, செயலும் கிடையாது, சங்கல்பங்களும் கிடையாது. அது சக்தி பரிமிதமாக ஆகும்போதுதான் அது ரூபத்தை அடையிறது, குணத்தை அடையிறது, சங்கல்பத்தை அடையிறது, பரிணாமத்தை அடையிறது. அப்ப இந்த உலகம் அப்படிங்கிறது ஆகாசத்திலேருந்து ஆரம்பிச்சு பஞ்சபூதங்களை சேர்த்து இந்த உலகத்தை சொல்லும்போது ஆகாச சரீரம் பிரம்மா அப்படிங்கிறது. பிரம்மத்துக்கு எது உடம்பு அப்படின்னு சொன்னா இந்த பிரபஞ்சமே உடம்பு. பிரம்மம் உள்ள இருக்கு, ஆனா இயக்கம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா இருந்தாலும் இந்த பரிணாமம்ங்கிறது சக்தியால தான் வர்றது. ரொம்ப வேதாந்த விஷயம், ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். பூமியில நாம ஒரு விதைய போடுறோம், இத்தினூண்டு விதையை தான் போடுறோம் நாம. அது வேம்போ ஆலமோ கரும்போ பெருசா மரமா வர்றது. அந்த விதை இல்லைன்னா செடி வராது அப்படின்னாலும் மரமா வர்றதுக்கு காரணம், இவ்வளவு பெருசானதுக்கு காரணம் பூமி தானே. இந்த பூமியினுடைய ஸ்வரூபந்தான் பராசக்திங்கிறது, ஜெகன்மாதா அப்படிங்கிறது. அதனாலதான் மகாலட்சுமி அஷ்டோத்திரத்துல பிரகிருதி நமஹாம் அப்படின்னு வரும். லலிதா சகஸ்ரநாமத்துல இன்னும் விசேஷமா மாத்ரே நமஹான்னு வரும். ஏன்னா இன்னும் டீப்பா அது போறது. எல்லாத்துக்கும் விருத்தி பண்ணக்கூடியதான பிரகிருத்தியா மட்டும் இல்லை, சம்ரக்ஷண தேவதையாகவும் இருக்காள் அவள். ஒரு அம்மா எப்படி குழந்தைய பெக்கிறதோட இல்லாம அந்த குழந்தைய வளர்த்து ரட்சிச்சு அந்த குழந்தைய ஆளாக்கி விடுறாளோ, அது மாதிரி நம்மளை ரட்சிக்கிற பராசக்தி நமக்கு மாதாவாக அமையறாள். அதனால ஒரு கஷ்டம் அப்படின்ன உடனே முதல்ல போய் நாம் யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அம்மாட்ட தான் சொல்லணும். குழந்தைகள்லாம் யார் என்ன பண்ணாலும் அம்மாட்ட போய் தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு தெரியும் அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ஆச்சாரியால்கிட்ட சிஷ்யன் கேட்கறான், ஆபதி கிங்கரணீயம். ஒரு பெரிய ஆபத்து வந்தது வாழ்க்கையில. ஆபத்து வேற, ஆர்த்தி வேற. ஆர்த்தின்னா மனோவியாதின்னு அர்த்தம். ஆபத்து அப்படின்னா திடுதிப்புன்னு நாம எதிர்பார்க்காத சமயத்துல வரத்துக்கு ஆபத்துன்னு பேர். அப்படியே ஸ்டென் ஆயிடுவோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம அப்படியே பிரமிச்சா மாதிரி ஆயிடும்.
குழப்பமாயிடும். இதுலேருந்து எப்படி வெளியில வரப்போறோம்னு தெரியாதுன்னு தோணும். அப்ப என்ன பண்ணணும் உடனே அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஆச்சாரியார் சொல்றார், ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாக. அம்பால நினைக்கணும், அம்பால சரணத்தை நினைக்கணும், சரணத்துல நமஸ்காரம் பண்ணணும். அவரவர்களுக்கு இஷ்டமான அம்பாளுடைய ஸ்வரூபம், காமாட்சியா, மீனாட்சியா, புவனேஸ்வரியா, அகிலாண்டேஸ்வரியா, ராஜராஜேஸ்வரியா, பராசக்தியா, ஜெகன்மாதாவா, மாரியம்மாவா, செல்லியம்மனா, காளியம்மனா, என்ன வேணாலும் இருக்கலாம். அம்பாள் அதான் விஷயம். அந்த அம்பால நினைக்கணும். உடனே அந்த சீடன் கேட்கிறான், ஒரு பெரிய ஆபத்து வந்தா அம்பால நினைச்சா அது எப்படி அந்த ஆபத்தை சரி பண்ணும்னு கேட்கிறான். தத்ஸ்மரணம் கிம் குருதே, அம்பால நினைக்கக்கூடிய அந்த நினைவானது என்ன செய்யும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஆதிசங்கரர் சொல்றார், பிரம்மாதீனபி கிங்கரி குருதே. பிரம்மாதி தேவதைகள் தான் இந்த ஜகத்தினுடைய இயக்கத்துக்கு காரணமா உள்ளவர்கள். பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு இத்தனை தேவதைகளால தான் இந்த உலகமானது இயங்குறது. நமக்கு ஏற்படக்கூடியதான சுகதுக்கங்கள், லாப நஷ்டங்கள், வெற்றி தோல்வி, மானம் அவமானம், எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கர்மா. நம்ம கர்மாவை பலனை கொடுக்கறதுக்கு காரணம் தேவதைகள். அந்த தேவதைகளுக்கெல்லாம் ஹெட், தலைவர் அப்படிங்கிறவர் பிரம்மா. அந்த பிரம்மாதி தேவதைகளை இந்த நினைவானது அம்பால நாம் நினைச்சோம்னா அந்த அம்பாள் என்ன பண்ணுவாள், அந்த தேவதைகளை நமக்கு கிங்கரி குருத்தே, நமக்கு வேலை செய்யற மாதிரி செஞ்சிருவார்கள். நாம் என்ன நினைக்கிறோமோ, நாம் என்ன விரும்புகிறோமோ. இப்போ நம்ம ஒரு வீட்டில் ஒரு சர்வெண்ட் வச்சுட்டு இருக்கோம்னா நாம் சொன்னதை தானே அவன் கேட்பான். அவன் சொன்னதை நாம் கேட்போமா, நம் சொன்னதை அவன் கேட்பானா? நம் சொன்னத்தை எப்படி சர்வெண்ட் கேட்பணும், அது மாதிரி தேவதைகள் நம் சொன்னதை கேட்கிற மாதிரி அம்பாள் பண்ணுவாள் அப்படிங்கிறது. அப்பேற்பட்டதான ஒரு மகிமை. அம்பாளை பற்றி வர்ணிக்காத புராணங்களே கிடையாது, சொல்லாத ஸ்தோத்திரங்களே கிடையாது. ஆதிசங்கரரே ஆரம்பிக்கிற தேவை, சிவசக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகலு குசல ஸ்பந்தித்துமபி அத்தஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதி. உன்னோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சக்தனாரா பகவானே. இந்த பிரம்மமேன்னு இருக்கு. உன்னோட சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் சகுணமாறுது, சக்தி உள்ளதா ஆறுது. அத்தஸ்துவாம், அதனால ஹரிஹர விரிஞ்சாதிபிரதி திபிரவி. ஹரி ஹர, ஹரின்னா விஷ்ணு, ஹரன்னா சிவன், விரிஞ்சன் அப்படின்னா பிரம்மா. இவர்கள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா தெய்வங்களும் உன்னை ஸ்தோத்திரம் பண்றது. அத்தஸ்துவாம் ஆராத்யாம். அப்பேற்பட்ட திரிமூர்த்திகளால வழிபடக்கூடியதான ஒன்றை ஒருத்தன் வழிபடணும் அப்படின்னு நினைச்சாலோ வழிபட்டாலோ உன்னை வாக்குனால கொண்டாடினாலோ அவனுடைய புண்ணியத்தை அளக்க முடியுமான்னு, பல ஜென்மாக்கள்ல பண்ணதனுடைய ஒரு பலன்தான் இந்த ஜென்மாவில் அம்பாள்கிட்ட பக்தி வரதுங்கிறது. அப்பேற்பட்ட ஒரு விசேஷம். அதுவும் அம்பாளை நவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறோம். நாம நவராத்திரியில எப்படி கொண்டாடுறோம்ங்கிறத சொல்லி போறேன். நவராத்திரி என்னங்கிறது சொல்லணும். ஏன் நவராத்திரி அப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது இருக்கு. நவராத் ஏகைவ சக்தி பரமேஸ்வரஸ்ய भिन्ना चतुर्धा विनियोग काले भोगे भवानी पुरुषेव विष्णु கோபே சகாலி சமரே ச துர்கா. இதுவும் அம்பாளுடைய மகிமையை சொல்றது. ஒரு சக்தியானது, பரமேஸ்வரனுடைய சக்தியானது 4 வகையாக பிரிஞ்சிருக்கு. பின்னா சதுர்தா விநியோக காலே. போகே பவானி, சௌக்கியங்களை கொடுக்கறதுக்கு பவானின்னு பேர். ஆண் வடிவத்தில் இருப்பதற்கு விஷ்ணு அப்படின்னு பேர். கோப வடிவத்தில் இருப்பவளுக்கு காளி அப்படின்னு பேர். யுத்த காலத்துல உள்ளவளுக்கு துர்கா
அப்படின்னு பெயர். அது மட்டும் இல்ல, அம்பாளுக்கு எந்தெந்த இடத்துல இருக்காலோ அந்தந்த இடத்துல பெயர் மாறும். லக்ஷ்மீம் ராஜகுலே ஜயாம் ரணபுவி க்ஷேமங்கரி மத்வனி கிரவ்யாதத்விப சர்பபாஜி சபரீம் காந்தார துர்கே கிரௌ பூத பிரேத பிசாச ஜம்புகபயே ஸ்மிருத்வா மகாபைரவீம் வியாமோகே திரிபுராம் தரந்தி விபதஹ தாராம் ச தோய பிளவே. ராஜகுலத்துல இருந்தா லக்ஷ்மி அப்படின்னு பெயர். யுத்த களத்துல உள்ள அம்பாளுக்கு ஜயா அப்படின்னு பேரு. நாம டிராவல் பண்ணும் போது நம்மளை காக்கிற அம்பாளுக்கு க்ஷேமங்கரி அப்படின்னு பெயர். சர்ப்பம் முதலிய துஷ்ட ஜந்துக்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்துறவளுக்கு சபரி அப்படின்னு பெயர். காடுகள்ல இருந்து மலைகள்ல நம்மளை காப்பாத்துறவளுக்கு துர்கா அப்படின்னு பேரு. பூத பிரேத பிசாச்சங்கள்லாம் இருக்கு பாருங்க, இதுல இருந்து காப்பாற்றக்கூடியதான ஒரு சொரூபத்துக்கு மகாபைரவி அப்படின்னு பெயர். பெரிய ஒரு மயக்கத்தை அடைஞ்சு தலை சுத்தல் அல்லது ஒரு மோகத்தை அடைஞ்சு தடுமாற்றம்னு சொல்ற மாதிரில அந்த சமயத்துல நம்மளை ரட்சிக்கிறவளுக்கு திரிபுரா அப்படின்னு பெயர். நம்மளை வாழ்க்கையில அல்லது ஒரு பெரிய சமுத்திரத்திலேயோ நதியிலேயோ இத்தியாதி தாண்ட முடியாத ஒரு இடத்துல நம்மளை காப்பாற்றி வைக்கிறவளுக்கு தாரான்னு பேர். இப்படி உள்ள ஒரு அம்பால நவராத்திரி சமயத்துல ஏன் வழிபடணும் அப்படின்னு கேட்டா, நவராத்திரி அப்படிங்கிறது 4 வகையான நவராத்திரி. ஆஷாட நவராத்திரி, அதுக்கு அடுத்தது சரண் நவராத்திரி, மாக நவராத்திரி, வசந்த நவராத்திரி அப்படின்னு. ஆடி மாசத்துல வரும் அல்லது ஆவணி அமாவாசை கழிஞ்ச உடனே வரும், அதுக்கு ஆஷாட நவராத்திரின்னு பேர். புரட்டாசி மாசத்துல அமாவாசை தாண்டின உடனே வரத்துக்கு சரண் நவராத்திரின்னு பெயர். மாசி மாசத்துல வரக்கூடியதுக்கு மாக நவராத்திரின்னு பெயர். பங்குனி அல்லது சித்திரையில அமாவாசை தாண்டின உடனே வரத்துக்கு சரண் நவராத்திரின்னு பெயர். இதுல மிகவும் முக்கியமானது என்ன நவராத்திரி அப்படின்னா, இது பஞ்சபாண்டவர்களுடைய வம்சத்துல வந்த ஜனமேஜயன் அப்படிங்கிற ராஜா வியாசாச்சாரியால பார்த்து கேட்கிறார். நவராத்திரே து சம்பிராப்தே கிம் கர்த்தவ்யம் திஜோத்தமா விதானம் விதிவத் ப்ரூஹி சரத்காலே விசேஷதா. நவராத்திரிய வர சமயத்துல கிம் கர்த்தவ்யம், நாம் என்ன செய்யணும், என்ன விதி, எப்படி பூஜை பண்ணணும். அதுலேயும் 4 நவராத்திரியிலையும் மிகவும் முக்கியமானது சரண் நவராத்திரி. இந்த புரட்டாசி மாசத்துல வருது பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது சித்திரை மாசத்துல வர்றது. அதை நீங்க சொல்லணும், என்ன காரணத்துக்காக நாம் இந்த நவராத்திரிங்கிற உற்சவத்தை பண்றோம் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறார். அதுக்கு வியாசர் சொல்றார், ஸ்ரீனுராஜன் பிரவக்ஷ்யாமி நவராத்திரே விரதம் சுபம் சரத்காலே விசேஷேன கர்த்தவ்யம் விதிபூர்வகம் த்வாவ்ருது யமதம்ஷ்ட்ராக்ஷௌ நூனம் சர்வஜனேஷு வை சரத்வசந்த நாமானு துர்கமௌ பிராணினாமிக த்வாவேவ சுமஹாഘോரௌ ருதூரோககரௌ ருணாம் வசந்த சரதாவேவ ஜனநாசகராவுபௌ தஸ்மாத் தத்ர பிரகர்த்தவ்யம் சண்டிகா பூஜனம் புதைஹி. 2 ரித்து ஜனங்களுக்கு யமனுக்கு பல்லு மாதிரி. துவாவிருத்து யமதம்ஷ்ட்ராக்ஷௌ அப்படிங்கிறார். பல்லுன்னா சந்தோஷமா அப்படி கடிச்சு சாப்பிடுவோமோ, அது மாதிரி இந்த உயிர்களை சாப்பிட்றதுக்கு 2 ரித்து ரொம்ப அனுகூலமா இருக்கும். ரித்துன்னா ஒரு காலத்தை குறிக்கிறது. அது ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு திதின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல.
15 நாள் சேர்ந்ததுக்கு பக்ஷம்னு பேர். பிறை, வளர்ப்பிறை, தேய்பிறை அப்படின்னு சொல்லுவோம். 30 நாள் உள்ளதுக்கு மாசம்னு பேர். 12 மாசம் ஒரு வருஷம். இது பிறந்த எல்லாருக்கும் தெரியும். இதுக்குள்ள ஒண்ணு இருக்கு. 2 மாசத்துக்கு ஒரு ரித்துன்னு பேர். சித்திரை வைகாசிக்கு வசந்த ரித்துன்னு பேரு. ஆனி ஆடிக்கு கிரீஷ்ம ரித்துன்னு பேரு. ஆவணி புரட்டாசிக்கு வருஷ ரித்துன்னு பேரு. ஐப்பசி கார்த்திகைக்கு சரத் ரித்துன்னு பேரு. மார்கழி தைக்கு ஹேமந்த ரித்துன்னு பேரு. சாரதேன ஹேமந்தேன சைசிரேன, மாசிக்கும் பங்குனிக்கும் சிசுர ரித்துன்னு பேர். வசந்தேன கிரீஷ்மேன வருஷாபி சாரதேன ஹேமந்தேன சைசிரேன அப்படின்னு பிரிச்சு சொல்றது வேதம். இதுல என்னன்னா அந்த கிளைமேட் மாறும். அது ஒவ்வொன்றும் ஒரு விசேஷத்தை இருக்கும். அதனால பூக்கள்லையும் சிலது ஒவ்வொரு காலத்துல தான் பூக்கும். பழங்களும் இந்த ரிதுக்களை அனுசரித்து தான் பழுக்கும். அது வசந்த ரித்துன்னு தான் பார்த்தேன்னா, வசந்த ரிதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டோம்னா பலாப்பழம், மாம்பழம் இதெல்லாம் கிடைக்கும். வருஷ ரித்து காலத்துல தான் நமக்கு விளாம்பழம், நாவல் பழம் இதெல்லாம் கிடைக்கும். வசந்த ரித்துவ தான் மல்லிகை கிடைக்கும். வருஷ ரித்து முடிஞ்சதுன்னா சரத் ரித்துவுல ஒண்ணுமே கிடைக்காது பெருசா. இந்த ஐப்பசி கார்த்திகைன்னு சொல்றோம் பாருங்க, இதுக்கு சரத் ரித்துன்னு பேரு. இது புரட்டாசி மாசத்திலேயே ஆரம்பிச்சிடும். பொதுவா காலத்தை 2 வகையா கனெக்ட் பண்றோம் நாம. சூரியனுடைய நகர்வை வச்சிருந்து மேஷராசியில சூரியன் வந்தா சித்திரை, ரிஷபராசியில வந்தா வைகாசி, அப்படி சொல்றது ஒரு வகை. இன்னொன்னு இருக்கு. மேஷராசியிலேயே பங்குனி மாசத்திலேயே அமாவாசை ஆயிடுத்துன்னா சைத்திரம்னு பேர். அது அப்பயே சித்திரை வந்துடும். அதனாலதான் வட இந்தியாவில எல்லாம் பங்குனி மாசத்திலேயே வருஷ பிறப்பு வந்துடும். கவனிச்சா தெரியும் நம்ம கணக்கு. அது மாதிரி ஆடி மாசத்துல அமாவாசை தாண்டின உடனே சிராவணம் வந்துடும். இப்பயே நம்ம ஆவணி ஆவட்டங்கள்லாம் சில சமயம் ஆடி மாசத்திலேயே கொண்டாடுறோமே, கோகுலாஷ்டமி கொண்டாடுறோமே, ஏன்னா அதுக்கு சிராவணம்னு பேர். அது மாதிரி புரட்டாசி மாசத்திலேயே சரத் ரித்து வந்துடும் அமாவாசை தாண்டின உடனே. அந்த சமயம் பயங்கரமா நோய்கள் கிளம்பும். அந்த சமயத்திலையும் சித்திர வைகாசியிலையும் இது ரெண்டும் உலகம் முழுக்க நோய் பரவக்கூடிய காலம். இது எப்படி ரிஷிகள் சொல்லியிருக்கா பாருங்க. துவாவேவ சுமஹாகோரோ ருத்து ரோககரோ நிருணாம் வசந்த சரதாவேவ ஜனநாசகரா உபௌ. இந்த 2 ருத்துவும் அதனாலதான் இது வைரல் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இதுதான் மெயினா இருக்கும். நோயினா இந்த மாதிரி தான். இது சீசனபிள் வியாதி, பர்மனண்டா உள்ள வியாதியை சொல்லலைன்னா சீசனபிள் வியாதி. இந்த சமயத்துல வரத்துக்கு நாம அம்பாளை பூஜை பண்றதுனால அதுக்கு பேரே மகாமாரின்னு பெயர். ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா மகாமாரின்னு தான் நாம சொல்றது. மேல கொப்பளை வந்தாதான் மாறின்னு அர்த்தம் இல்லை. கவனிச்சா தெரியும். இந்த கொரோனா வந்த சமயத்துல இதை பத்தி டிக்ளேர் பண்ணும் போது நம்ம பிஎம் பேசும்போது கொரோனாங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணல, அவர் மகாமாரின்னு சொன்னார். நம்ம சாஸ்திரங்கள் முன்னாடியே சொல்றது. இது டிஃபரெண்டா வரும். இப்ப கொரோனான்னு பேர்ல வந்திருக்கு. இது ஒவ்வொரு விதத்துல ரூபத்துல எப்போதுமே இருக்கும். அதை தாங்குற சக்தி நம்ம கிட்ட சிலதுக்கு உண்டு, சிலதுக்கு கிடையாது. நம்ம சாஸ்திரங்கள்லாம் முன்னாடியே நம்மளை தயார்படுத்திடும். இந்த சமயத்துல அந்த மாசம் பிறந்த உடனேவே பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு நவமி பரியந்தம் 9 நாள் இதை வழிபடணும். சாதாரணமா சிவனுக்கு ஒரு ராத்திரி தான், அம்பாளுக்கு நவராத்திரி. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த வியாதி உண்டாகி சமணமாறத்துக்குள்ள காலத்தை எடுத்துக்கிறது, நம்மளை சரி பண்றதுக்கு. அது ஒரு நவம்ங்கிறது ஒரு ஒரு கணக்குக்கும் அந்த வளர்ச்சி அதோட அழிவு இந்த கணக்குக்காகவும் சொல்லப்படுறது. இந்த சமயத்துல அம்பாளை பூஜை பண்ணணும். 3 வகையா அம்பாளை பிரிச்சு துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு 3 வகையா பிரிச்சு பூஜை பண்றோம். இதுல 9 நாளும்
அம்பாளை கன்னிகா பூஜை பண்ணணும். முக்கியமா நவராத்திரினா என்னென்ன பண்ணணும்னா, அம்பாளை பூஜை பண்ணணும், கலச ஸ்தாபனம் பண்ணி அதில் அம்பாளை ஆவாகனம் பண்ணி ஆவரண பூஜை பண்ணணும், லலிதா சகஸ்ரநாமம் பண்ணணும், துர்கா சப்தசதி சண்டி பாராயணம் பண்ணணும், இந்த தேவி பாகவத பாராயணம் பண்ணணும், நித்தியப்படி சுவாசினி பூஜை பண்ணணும். 3 பேரை வச்சு துர்காலட்சுமி சரஸ்வதி அப்படின்னு கன்னிகா பூஜை பண்ணணும். இந்த கன்னிகா பூஜைக்கு ஒரு விசேஷத்தை சொல்றார். என்ன விசேஷம் அப்படின்னா, ரித்துவாகாத ஏஜ் அட்டன் பண்ணாத பெண் குழந்தைகளை கன்னிக்கைன்னு நாம பொதுவா சொல்றோம். ஆனா எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்க கூடாதுங்கிறார். ஏக வருஷான கர்த்தவ்யா கன்யா பூஜா விதௌன் ரூபா. 1 வயசு பெண் குழந்தைய பூஜை பண்ணக்கூடாது. 1 வயசுல இருக்கிற பெண் குழந்தைய பூஜை பண்ணக்கூடாது. அப்புறம் 2 வயசுக்கு மேலேந்து 10 வயசு பிறந்தா பூஜை பண்ணலாம். அதுல 9 நாள் சொல்றோமோ, இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர். குமாரிகா துசா புரோக்தா த்விவர்ஷா யாபவேதிக. 2 வயசுல இருந்து 4 வயசுக்குள்ள இருந்தா, 2 வயசுல இருந்தா அதுக்கு குமாரி அப்படின்னு பேரு. 3 வயசுல இருந்தா அதுக்கு திரிமூர்த்தின்னு பேரு. திரிமூர்த்திஷ்ச த்ரிவர்ஷாச்ச கல்யாணி சதுரம்பிகா. 3 வயசுல இருந்தா கல்யாணின்னு பேரு. 4 வயசுல இருந்தா அம்பிகான்னு பேரு. 3 வயசுல இருக்கிற பெண்ணுக்கு கல்யாணின்னு பேரு, 4 வயசுல உள்ள பெண்ணுக்கு அம்பிகான்னு பேரு. ரோஹிணி பஞ்சவருஷாச்ச. 5 வயசுல உள்ள குமாரிக்கு ரோஹிணி அப்படின்னு பேரு. ஷட்வர்ஷா காலகா ஸ்மிருதா, காளிகா. 6 வயசுல இருந்தா காளிகா அப்படின்னு பேரு. சண்டிகா சப்தவருஷா சியாது. 7 வயசுல இருந்தா சண்டிகான்னு பேரு. அஷ்டவருஷாச்ச சாம்பவி. 8 வயசுல இருந்தா சாம்பவி அப்படின்னு பேரு. நவவருஷா பவேத் துர்கா. 9 வயசுல அந்த பெண் இருந்தா அதுக்கு துர்க அப்படின்னு பேரு. 10 வயசுல இருந்தா சுபத்ரா தசவாரிஷிகா, சுபத்ரான்னு பேரு. 2 வயசுல இருந்தா குமாரி, 3 வயசுல இருந்தா கல்யாணி, 4 வயசுல இருந்தா அம்பிகை, 5 வயசுல இருந்தா ரோஹிணி, 6 வயசுல இருந்தா காளிகா, 7 வயசுல இருந்தா சண்டிகா, 8 வயசுல இருந்தா சாம்பவி, 9 வயசுல இருந்தா துர்கா, 10 வயசுல இருந்தா சுபத்ரா அப்படின்னு. அத ஊர்துவம் நகர்த்தவ்யா சர்வகாரிய விகர்ஹிதா. அதுக்கு மேல வயசுல இருந்தா பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாஸ்திரம். அத ஊர்தம் நகர்த்தவ்யா. இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு நிறைய. நம்ம பாவத்தினால பிரியத்தினால சிலதெல்லாம் அதெல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா கல்யாணத்துல ஒரு மந்திரம், இந்த பெண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறாலும், கன்னிகாதானம் சோமோ ததத் கந்தர்வாயா கந்தர்வோ ததக்னயே ரயிஞ்ச புத்ரா விஷ்டாதாத் அக்னிர்மஹ்யமதோ இமாம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் வேணும்னே சபையில கொச்சையா பேசுறவர்கள் தான் உண்டு. முதல்ல இந்த பொண்ணை பெத்த அப்பா அப்படின்னு சொல்றோமோ, அப்படி இல்லாம இவள் முதல்ல சோமனுடைய பாதுகாப்புல இருந்தார், அப்புறம் அக்னியினுடைய பாதுகாப்புல இருந்தார், அப்புறம் 3வது கந்தர்வனுடைய பாதுகாப்புல இருந்தார், 4வது என் பாதுகாப்புக்கு வராள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு ஒண்ணு 3 பேரை கல்யாணம் பண்ணிட்டு 4வது கல்யாணம் பண்ணிக்கிறா இவன்னு இந்த நாஸ்திகவாதிகள்லாம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லுவான். அப்படி அர்த்தம் இல்லை. அந்த பருவ காலத்துல அவர்களை ரட்சிக்கிறவர்கள்னு அர்த்தம். இந்த வளர்ச்சி இருக்கு பத்தியில முதல்ல ஒரு 5-6 வயசு வரைக்கும் சோமனோட வளர்ச்சி. சோமன்னா சந்திரன். சோமனுக்கு என்ன விசேஷம்னா வளர்ச்சியை கொடுக்குறவன் அவன் தான். சந்திரனோட ஒளிப்பட்டாதான் தாவரங்கள்லாம் வளரும், நம்ம உடம்பும் புஷ்டியா இருக்கும். சந்திரன்ல நின்னோம்னா இலைச்சி பேருக்கிறதெல்லாம் நன்னாயிடும். சந்திரன் வீக் ஆயிட்டான்னா அதுக்குதான் டிவி சொல்ற மத்தியில உடம்பு இலைச்சி போறது பாருங்க. அது அதனாலதான் ராத்திரி சந்திரனை பௌர்ணமி என்னைக்கு பார்த்து நன்னா அனுபவிச்சோம்னா
உடம்பு புஷ்டியாயிடும். சந்திரனோட அந்த கிரணங்கள் மேல பட்டதுன்னா. சின்ன பெண் குழந்தைகளை கவனிச்சோம்னா பார்க்கறதுக்கு நமக்கு இத்தூண்டு இருக்கும், விடுகிட விடுன்னு வளர்ந்துடும். நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த தமிழ்ல ஒரு வசனம் சொல்லுவார்கள், பெண் வளர்ச்சியோ புடலங்கா வளர்ச்சியோ அப்படின்னு. புடலங்கா போட்டோம்னா முத நாள் பார்த்தா இத்தினூண்டு இருக்கும், மறுநாள் பார்த்தா இவ்வளோ பிரிச்சு இருக்கும், மூணாவது நாள் பார்த்தா இவ்வளோ பிரிச்சு ஆயிடும். அது மாதிரி நம்ம மாத்து குழந்தை தானே நினைச்சுட்டே இருப்போம், பெருசாயிடும். இந்த ஒரு வளர்ச்சியை தான் அங்க சொன்னது. அது மாதிரி இந்த வளர்ச்சியை உத்தேசிச்சு தான் இந்த பெயர். 10 வயசுக்கு மேல வளர்ச்சியில சில மாற்றங்கள் வரத்துனால அதுக்கப்புறம் அதஊர்துவம் நகர்த்தவியா, அந்த பெண்ணை பூஜைக்கு குமாரின்னு வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றது. இப்ப விஷயம் என்னன்னா, இந்த குமாரியை 9 நாளும் பூஜை பண்ணணும், சுவாசினியை பூஜை பண்ணணும், சண்டி பாராயணம் பண்ணணும், விசேஷமா சண்டி ஹோமம் பண்ணணும். இதெல்லாம் நம்மளுடைய ஜெகத் கல்யாண் வித்யாசிரமத்துல எப்போதும் நடக்கிற காரியங்கள். பொதுவா எல்லாருமே நிறைய தெய்வ வழிபாடு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா பண்றாங்க. நம்ம ஜெகத் கல்யாண ஆசிரமத்துல முக்கியமா 3 உற்சவத்தை கொண்டாடுறோம் நாங்க. பிள்ளையார் சதுர்த்தி, நவராத்திரி, சிவராத்திரி. இந்த 3மே அபூர்வமா விசேஷமா கொண்டாடுறோம். இது மாதிரி கொண்டாடுவ இன்னொருத்தர் கம்பைன் பண்ணி கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப அரிது. முதல்ல கணபதி ஹோமத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, இதை நான் தான் ஆரம்பிச்சது. இப்ப எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சுட்டாது. அங்கங்க பார்த்தோம்னா பொதுவா அஷ்டதிரவியங்கள் அப்படின்னு சொல்லுவா. எனக்கு ரொம்ப நாளா பிறந்ததுலேருந்தே கணபதி கிட்ட ரொம்ப இஷ்டம். அதுவும் பம்பாயில் உள்ள சித்தி விநாயகருக்கு ரொம்ப பக்தி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சுவாமி. எனக்கு கணபதியே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இயற்கையாவே நாம விருச்சிக லக்னம்ங்கிறதுனால அங்காரகனுடைய ஒரு சொரூபம். அந்த கணபதியான எப்படி பூஜை பண்ணணும்னு நான் நினைப்பேன். அப்படி ஒரு தேங்காயை உடைச்சு அதை துருவி இத்தினூண்டுக்கு பண்ணி இத்தினூண்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்படி எனக்கு பிடிக்கவே இருக்காது. ரொம்ப நாளா நினைப்பேன் நான். அந்த நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் திருநாரையூர்ல பொல்லாப்பிள்ளையார்னு ஒருத்தரை பூஜை பண்ணினார். அவர் எப்படி பூஜை பண்ணினாரோ அது மாதிரி பூஜை பண்ணணும்னு நினைப்பேன். அப்படி உருட்டி கொடுப்பறான் பிள்ளையாருக்கு. பிள்ளையார் சாப்பிடுவாராம். எப்படி யானைக்கு அளவு ஜாஸ்தியா கொடுக்குறோமோ அது மாதிரி கொடுக்கணும். அதனால எல்லாம் முழுஷா, தேங்காய்னா முழு தேங்காய், வாழைப்பழம்னா முழு வாழைப்பழம், இப்படி எல்லாம் முழு குழக்கட்டை, முழு எள்ளுருண்டை, முழு அப்பம், பொரி, அருகம்பில் அப்படி நடக்கிறது. அது மாதிரி நவராத்திரியில பொதுவா நவாவரண பூஜை பண்ணுவா, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுவா, சில இடத்துல சண்டி பாராயணம் பண்ணுவா. நம்மளோட இடத்துல அப்படி இல்லை. லலிதா சகஸ்ரநாமம் உண்டு, சண்டி பாராயணமும் உண்டு, நவாவரண பூஜையும் உண்டு, தேவி பாகவத பாராயணம் விசேஷமா. அந்த சமயத்துல சண்டி ஹோமம் வைதீக ரீதியா நவச்சண்டி ஹோமம் நடக்கும். நிறைய பாராயணம் பண்ணிட்டு நவச்சண்டி ஹோமம் நடக்கும். அது மட்டும் இல்லை, சுவாசினி பூஜை நித்தியப்படி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிங்கிற அந்த 3 வடிவத்துல 3 பேரை வச்சு. இப்ப நான் சொன்னேன் பாருங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கன்னிக்கை பெயர்ல இருக்காள் அம்பாள்னு. அது மாதிரி கன்னிக்கையை வச்சு கன்னிகா பூஜை. இந்த வருஷம் ரொம்ப விசேஷமா என்னன்னா, இப்ப அக்டோபர் மாசம், செப்டம்பர் மாசம், இதுல 22ஆம் தேதி ஆரம்பிக்கிறது நவராத்திரி. 2ஆம் தேதி, அக்டோபர் 2ஆம் தேதி முடியறது. ஒரு 10 நாளைக்கு மேல 11 நாள் வருது. இந்த தடவை நவராத்திரிங்கிறது 11 நாள் வருது. நாம 22லேருந்து 30 வரையில் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எல்லாருமே அவத்துல பூஜை பண்ணுவோம். நம்ம ஆசிரமத்திலையும் பூஜை உண்டு. அதனால முன்னாடி உள்ள ஒரு 9 நாள் இப்ப நான் சொன்ன இந்த வைபவங்கள்லாம் நடக்கிறது. இதோட நம்மளுடைய குருநாதரான கிருஷ்ணபிரேமி அண்ணாவுக்கு எப்போதும் சப்தாகம் பண்ற சங்கல்பத்துல இந்த வருஷம் சில காரணத்தினால அது தள்ளி போயிடுது. அந்த பாகவத சப்தாகம் இந்த நவராத்திரி சமயத்துல நடக்கிறது. பொதுவா அம்பாளை பத்தி சொல்லும் போது பரமேஸ்வரனுடைய சக்தி வடிவம் புருஷ வடிவத்துல வரத்தே, ஸ்திரீ வடிவத்துல வரத்தே, பராசக்தியாவும் புருஷ வடிவத்துல வரத்தே, விஷ்ணுவாவும் வரது அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. என்னோட வார்த்தை இல்லை.
புராண பிரமாணத்தோட சொல்ற வார்த்தை. 4 வகையா அந்த வடிவம் பிரியறதுன்னு இப்பதானே சொன்னேன். ஏகைவ சக்தி பரமேஸ்வரஸ்ய பின்னா சதுர்தா விநியோக காலே போகே பவானி புருஷேவ விஷ்ணு கோபே ச காளி சமரே ச துர்கா. பவானி அப்படின்னு ஒரு வடிவம், விஷ்ணு அப்படின்னு ஒரு வடிவம், காளின்னு ஒரு வடிவம், துர்கேன்னு ஒரு வடிவம். அதுல விஷ்ணு வடிவத்தையும் சேர்த்து பூஜை பண்ற மாதிரி ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் இந்த சமயம் நவராத்திரி சமயத்தில் நடக்கிறது. பொதுவா வருஷா வருஷம் அண்ணா பிறந்த நாள் அப்படிங்கிறது ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் கோகுலாஷ்டமி தான். இங்கிலீஷ் தேதியில ஆகஸ்ட் 31 அண்ணா அந்தர்தானமான நாளும் ஆகஸ்ட் 31 தான். அதனால நாங்க என்ன பண்றோம்னா ஆகஸ்ட் 25 ஆகஸ்ட் 31 சப்தாகம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி நடக்கிறதே. இதுல கொஞ்சம் ஒரு சின்ன தீட்டுனால அது மாறி போயிடுத்தது. அது அந்த சப்தாகம் நடக்கிறது. இது விசேஷமானது. இந்த நவராத்திரி படிக்கட்டு வைக்கிற மத்தியில நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு சொன்னா 5, 7, 9 இப்படிதான் வைக்கணும். இதுக்கு குறைஞ்சி வைக்க கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய சரீரத்தோட பிரிவை சொல்றது. அது 5ஆ பிரிய, 5 கோஷமா இருக்கு, சப்த கோஷமா இருக்கு, சப்த ஆவரணமா இருக்கு, 9ஆ இருக்கு. இதுல நம்ம சௌகரியப்படியும் கொலுவுகள்லாம் கொலு பொம்மை எல்லாம் வைக்கக்கூடாது. எப்படி வைக்கணுங்கிற கிரமம் இருக்கு. முதல் படிக்கட்டுல ஆதியில் எடுத்து பார்த்தோம்னா பராசக்தி இருக்கணும், பார்க்கடல்ல உள்ள பகவான் இருக்கணும், கைலாசத்துல உள்ள பரமேஸ்வரன் இருக்கணும். கீழே பார்த்தா புல்லு பூண்டு இருக்கும். புல்லு பூண்டு, பார்க்கு, அதுக்கப்புறம் பழங்கள், அப்புறம் மிருகங்கள், அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா மனிதர்கள். மனிதர்களையும் பல வடிவங்கள், என்னென்ன மாதிரி தொழிலாம் செய்கிறார்களோ அவர்கள்லாம் வச்சு, அதுக்கப்புறம் தெய்வ வடிவம் வச்சு, தேவதைகளை வச்சு, முருகன், கணபதி இத்தியாதி தெய்வங்கள்லாம் வச்சுட்டு, ராமர், கிருஷ்ணர் இவாளெல்லாம் பிரித்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் கடைசியில வரத்தே தான் அம்பாள் இருக்கணும். இத்தனை ரூபம் தாண்டி பராசக்தியா இருக்கா, பரமேஸ்வரனா இருக்கா, பரமாத்மாவா இருக்கான், மகாவிஷ்ணுவா இருக்கான் அப்படிங்கிறத காமிக்கிறது. அதனால எடுத்த உடனே முதல் படிக்கட்டுல கொண்டு நாயை வைக்கிறது, பூனையை வைக்கிறது இப்படிலாம் பண்ணக்கூடாது. அது நம்ம அந்த பூஜையே அவமரியாதைப்படுத்துற மாதிரி. கீழே தான் இருக்கணும் அதெல்லாம். இப்ப நான் சொன்ன மாதிரி பரிணாம வளர்ச்சி, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் அப்படிங்கிறார் மணிவாசகர். இந்த பிறவியை பத்தி வருஷப்படுத்துறார் அவர். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி அந்த கிரமத்துல தான் வைக்கணும். நவராத்திரி குலுங்கிறது முதல் 3 நாள் துர்க்கையை பூஜை பண்ற மாதிரி, 2வது 3 நாள் லட்சுமியை பூஜை பண்ற மாதிரி, 3வது 3 நாள் சரஸ்வதி பூஜை பண்ற மாதிரி. இப்படி ஒரு சிஸ்டம் உண்டு. முதல் 3 நாள் சரஸ்வதியை பூஜை பண்ற மாதிரி, 2வது 3 நாள் லட்சுமியை பூஜை பண்ற மாதிரி, 3வது 3 நாள் துர்க்கையை பூஜை பண்ற மாதிரி. இப்படியும் உண்டு. மந்திரவத்தா பீஜாட்சரமா எடுத்தோம்னா ஐம் ஹ்ரீம் க்ளீம்னு வரும். சம்பிரதாயத்துல நாம பூஜை பண்ணும்போது துர்கா லட்சுமி சரஸ்வதினு மேலேந்து வரிசையை சொல்றோம், கீழேந்தும் போறது உண்டு. இந்த 2 சம்பிரதாயமும் உண்டு. இந்த நவராத்திரியில நம்ம ஆசிரமத்துல கவனிச்செல்லாம் முதல்ல 3 நாள் சரஸ்வதி ரிலேட்டடான ஹோமங்கள், வாக்வாதினின்னு பேரு. இந்த பேச்சு வரல, பேச்சு தடுமாற்றம் இருக்கு, 5 வயசாச்சு 6 வயசாச்சு அப்படிலாம் சொல்றோமோ, அதெல்லாம் போக்கக்கூடியதான தேவதைக்கு வாக்வாதினின்னு பேரு. அந்த தேவதைய சரஸ்வதியை வச்சு ஹோமம். அப்புறம் தாரணா சரஸ்வதி
அப்படின்னு விசேஷமா அந்த சரஸ்வதிக்கான ஹோமம், மேதா சரஸ்வதி அப்படின்னு, அப்புறம் மகாகணபதிக்கு ஹோமம், லக்ஷ்மியில குபேர லக்ஷ்மி, ஐஸ்வர்ய லக்ஷ்மி, மகாலட்சுமி, அப்புறம் துர்கைன்னு எடுத்துட்டா ஸ்வயம்வரா பார்வதி, புவனேஸ்வரி, இதெல்லாம் பண்ணிட்டு கடைசி நாள் எல்லாத்தையும் சேர்த்து நவச்சண்டி ஹோமமா 30ஆம் தேதி நடக்கிறது. 9 நாள் தேவி பாகவதம், ஆச்சரியமானது. தேவி பாகவதத்துக்கு மட்டும் என்ன விசேஷம் அப்படின்னா வந்தியாத்வ தோஷ நிவர்த்தி ஏற்படும். கர்ப்பம் தங்கல்ல, கர்ப்பத்துல ஒரு குறைபாடு வர்றது, முழுமையடையாம இருக்கிறது, கர்ப்பமே ஏற்படாம இருக்கிறது, இந்த தோஷங்கள்லாம் எக்கோட ப்ராப்ளம் தானே, அதெல்லாம் போக்கக்கூடிய ஒரு சக்தி தேவி பாகவதத்துக்கு உண்டு. அந்த தேவி பாகவத பாராயணம் நவாகம்னு பேர். தேவி பாகவதமும் நவாக கிரமத்தில், ராமாயணம் எப்படி நவாகமோ அது மாதிரி தேவி பாகவதம் நவாகம். இதுல இன்னொரு சுவாரஸ்யம் சொல்றேன். இந்த நவராத்திரி சரண் நவராத்திரி அம்பாளை பூஜை பண்றோமோ, வசந்த நவராத்திரி எடுத்தோம்னா அதுதான் ராமநவமிங்கிறது. 9 நாள் ராமனை பூஜை பண்றது. ஏன்னா அம்பாளும் ராமனும் ஒன்றும் அப்படிங்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हे शिति कंठ कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते। आदिपराशक्ति माता की जय, आंजनेय मूर्ति की जय।